ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் 3 ரூபா நம்ம சேமித்து வச்சா 10 லட்சம் எப்படி பெறலாம், ஓகேங்களா? அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 200 பணத்திற்கான பாதுகாப்பு, ஓகேங்களா? 200 வச்சு எப்படிலாம் பெருக்கலாம், எப்படி 3 ரூபா வச்சு நம்ம எப்படி 10 லட்சம் பெறலாம் அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக சேரும், ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா தினமும் நம்ம 3 ரூபா சேமித்தா எப்படி 10 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. ஈஸியாக நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். எப்படி சேமிக்கலாம், ஓகேங்களா? இது தினசெலவில் மிச்சம் பண்ணலாம், ஓகேங்களா? தினசெலவில் அன்னன்னைக்கு என்னென்ன செலவு பண்ணுறோமோ அதுலேருந்து ஒரு 3 ரூபா நம்மளால் எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் சேவ் பண்ண வைக்க முடியும் 3 ரூபா, ஓகேங்களா? இது சில்லறையாகவும் நம்ம சேகரிக்க முடியும், ஓகேங்களா? மாதம் கடைசியில் கொஞ்சம் நம்ம சம்பளத்தை அதில் நம்ம 3 ரூபாவை நம்மளால் எடுத்து வைக்க முடியும். ஈஸியாக நம்ம 3 ரூபாங்கிறது ஈஸியாக நம்மளால் எடுத்து வைக்க முடியும், ஓகேங்களா? ஒரு சாக்லேட் வாங்குகிற அளவுக்கு அந்த 3 ரூபா, ஓகேங்களா? அந்த 3 ரூபா வச்சு நம்ம ஈஸியாக எப்படிலாம் பெருக வைக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம். வீட்டு செலவில் சேமிக்கிற காசுலேருந்து நம்ம 3 ரூபா சேமித்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ அமௌண்ட் நம்மளால் எடுக்க முடியும், ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா 3 ரூபா சேமிப்பது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு டேவ்லேயும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, 1ஆவது நாளில் 3 ரூபா, ஓகேங்களா? 1ஆவது நாள் 3 ரூபா நம்ம எடுத்து வைக்கிறோம். 2ஆவது நாளில் 3 டிவைட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? 2ஆவது நாள் 6 ரூபாவை நம்ம எடுத்து வைக்கணும். 3ஆவது நாள் 9 ரூபா. 4ஆவது நாள் 12 ரூபா, ஓகேங்களா? 5ஆவது நாள்லேருந்து 15 ரூபா. 6ஆவது நாளில் 18 ரூபா. 7ஆவது நாள் 21 ரூபா, ஓகேங்களா? 7ஆவது நாள் நம்ம 21 ரூபா சேகரிக்கிறோம், ஓகேங்களா? இதேமாரி 3 ரூபாவாக நம்ம பெருகிட்டே வந்தீங்கன்னா கடைசி மாதத்தில் மாதம் கடைசியில் நம்ம எவ்வளோ சேமித்து வைக்க முடியும்னு பார்த்திங்கன்னா 1395 ரூபா. நம்மளால் 3 ரூபா தினைக்கும் நம்ம இப்படி சேமிக்க வைக்கிறதுனால கடைசியில் 1395 ரூபா நம்மளால் சேமிக்க முடியும், ஓகேங்களா? இதில் ஃபுல் அமௌண்ட்டாக நம்ம ரவுண்ட் அப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதர சேமிப்புன்னு போட்டு ஒரு 105 ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக மாதத்துக்கு ஒரு 1500 ரூபா நம்மளால் ஈஸியாக நம்மளால் சேகரிக்க முடியும், ஓகேங்களா? இந்தமாரி கண்டிப்பாக நீங்கள் சேகரித்து வந்தீங்கன்னா மாதம் 1500 ரூபா சேமிக்கலாம். இதே மற்ற எப்படி இந்த 1500 ரூபா நம்ம எப்படி சீக்கிரமாக அதிகப்படியான வருமானத்தை உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைமில் நம்ம ஈஸியாக சேகரிக்கலாம். லாங் டைமில் சேகரிக்கலாம். அது எப்படின்னா ஷார்ட் டைம் லாங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைமில் தான் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி அது போட்டதுனால ஆர்டியில் நம்ம 1500 ரூபா மாதம் நம்ம போட்டுகிட்டே வரதுனால நம்ம 5 வருஷத்தில் அந்த அமௌண்ட் நம்ம எடுக்கிற மாதிரி பார்த்துக்குவோம், ஓகேங்களா? இப்போ காலையில் 5 வருஷம், இது பார்த்திங்கன்னா 60 மாதங்கள் ஆகுது, ஓகேங்களா? இந்த 60 மாதத்தில் வட்டி விகிதம் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.8% நம்மளுக்கு வட்டி கிடைக்குது, ஓகேங்களா? இது பழசு, ஓகேங்களா? இந்த 2024 எவ்வளோ வட்டி தான் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் போடுவாங்க, ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 15 ஆயிரம் 1500 × 60 மாதங்கள் இந்த பெருக்குனா நம்ம 90000 நம்ம கட்டக்கூடியது, ஓகேங்களா? 5 வருஷத்துக்கு 90000 நம்ம கட்டக்கூடியது. இதுக்கு கிடைக்கும் வட்டி நம்மளுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,542 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும் இந்த வட்டி, ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் டிவைட் கூட்டினீங்கன்னா 1,04,542 ரூபா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. மொத்த தொகை இவ்வளோ கிடைக்கும் 5 வருஷத்தில், ஓகேங்களா? இதே நம்ம எத்தனை வருஷத்துக்கு போடுறோன்னு பார்த்திங்கன்னா அதை அப்படியே விட்டுட்டு இன்னும் நம்ம 2000 சேகரித்து மேலே இன்னும் 500 ரூபா போட்டு இன்னும் 2000 ரூபா சேகரித்து போட்டிங்கன்னா இது நம்ம 60 மாதத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,20,000. இது பார்த்திங்கன்னா 1,20,000 நம்ம சேகரிக்க முடியும், ஓகேங்களா? இதுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19,395 ரூபா நம்மளுக்கு வட்டி கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டினீங்கன்னா 1,39,395 ரூபா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 5 வருஷத்தில். அதாவது 2000 சேகரித்து வந்தீங்கன்னா அது 5 வருஷத்தில் இவ்வளோ அமௌண்ட்டை நம்மளால் கண்டிப்பாக சேகரிக்க முடியும், ஓகேங்களா? இது லாங் இதுன்னு பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயே பிபிடி அதாவது கூட்டு வட்டி இதில் கிடைக்கும், ஓகே?
ஓகேங்களா. இந்த பிபிடிஎஃப் போட்டிங்கன்னா கூட்டு வட்டி நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வந்து இந்த வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அது அடுத்த வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா அப்படியே கூட்டு வட்டியே நம்மளுக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வட்டி விகிதம் எப்படி கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா 7.1% நம்மளுக்கு வந்து வட்டி கிடைக்குது ஓகேங்களா. இது வந்து நம்ம 15 வருஷத்துக்கு அதாவது இது வந்து 180 மாதங்கள் ஓகேங்களா. 15 வருஷத்துக்கு இது வந்து நம்ம குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கு மேரேஜ் செலவுக்கு அந்த மாதிரி வந்து நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா மாதம் வந்து 15,500 ரூபாய் இதில் போடுறோம். ஒரு வருஷத்துக்கு வந்து 18,000 நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆகுது. இது 15 வருஷத்தை நம்ம சேகரித்து வச்சிங்கன்னா 2,70,000 ரூபாய்க்கு நம்ம வந்து அமௌண்ட் போடுறோம் ஓகேங்களா. 2,70,000 நம்ம வந்து கட்டுறோம். இதுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி வந்து கூட்டு வட்டி நம்மளுக்கு வந்து கூட்டு வட்டி அப்படியே கிடைக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2,18,185 ரூபாய் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் கூட்டு வட்டியில் ஓகேங்களா. இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 4,88,185 ரூபாய் நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடியது. ஓகே, நம்ம 3 ரூபா சேகரித்தா 10 லட்சம் கிடைக்குன்றீங்களே, நீங்கள் என்ன இவ்வளோ அமௌண்ட் தான் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இதே நம்ம வந்து 20 வருஷத்துக்கு சேகரித்து வந்தீங்கன்னா 3,60,000 நம்ம கட்டக்கூடிய தொகை ஓகேங்களா. 20 வருஷத்துலேருந்து 3,60,000. இதே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வட்டின்னு பார்த்தீங்கன்னா 4,38,995 ரூபாய் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் வட்டி ஓகேங்களா. இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 7,98,995 ரூபாய் நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடியது. இதே நம்ம 22 வருஷத்துக்கு நம்ம வந்து சேகரித்து வந்திங்கன்னா 3,96,000 ரூபாய் அவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம சேகரிக்க முடியும் ஓகேங்களா. இது கிடைக்கக்கூடிய வட்டி வந்து பார்த்திங்கன்னா 5,60,404 ரூபாய் இவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இவ்வளோ அமௌண்ட்டு கிடச்சி நம்ம கூட்டினீங்கன்னா பார்த்திங்கன்னா 9,56,404 ரூபாய் இவ்வளோ அமௌண்ட் 22 வருஷத்தில் வந்து நம்ம 1,500 ரூபா மாதம் அந்தமாரி போட்டு வந்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் நமக்கு வந்து கிடைக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஃபுல் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு கொஞ்சம் காசு எடுத்து வச்சிங்கன்னா 10 லட்சம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா. இந்தமாரி தாங்க நம்மளுக்கு வட்டி வந்து இவ்வளோது நம்மளுக்கு கிடைக்கும். போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் லாங் வட்டியாக லாங் வந்து இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ ஷார்ட்டாக நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும்னா நீங்கள் இந்தமாரி கண்டிப்பாக போடலாம். ஒரு மாதம் 3 ரூபாய் இதுமாரி சேகரித்து ஒரு நாளைக்கு 3 ரூபாய்ங்கிற விதம் நம்ம சேகரித்து வந்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் நம்மளாலே சேகரிக்க முடியும் ஓகேங்களா. சிறுதொழி பெருவெள்ளம்னு சொல்லுவீங்களா. சிறுக நீங்கள் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக பின்னாலே வந்து நம்மளுக்கு பெருவெல்லாமல் பெருசாக பெருகிட்டே வரும் ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.